வணக்கம். எடப்பாடியா எஸ்பி வேலுமணியா அப்படின்னு ஒரு பெரிய குழப்பம் அதிமுகவில் தற்போது ஏற்பட்டிருக்குது. எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் பொதுச் செயலாளராக தொடர்வாரா அல்லது வேறொருவர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கிற சந்தேகமும் அதிமுக வட்டாரத்தில் அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கு. எடப்பாடி பழனிசாமி தற்போது அதிமுகவின் பொதுச் செயலாளர் இருக்கிறாரு. நாடாளுமன்ற தேர்தலில் நாம் ஏன் தோல்வியுற்றோம், எதனால் தோல்வியுற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தொகுதி வாரியாகவும் சரி, அந்தந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாரெல்லாம் போட்டியிட்டார்களோ அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளை எல்லாம் வரவழைத்து அவர்களிடம் என்ன நம்ம ஏன் எங்கு கோட்டை விட்டோம், எதற்காக நமக்கு இத்தனை அடி விழுந்தது, எதற்காக இத்தனை தோல்வி நாம் சந்தித்தோம் அப்படின்னு பல ஆலோசனை கூட்டங்களையும் தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. கருத்து கேட்பையும் தொடர்ந்து செய்தார். ஆனால் தற்போது எடப்பாடி பழனிசாமியினுடைய ஃபைல்கள் டெல்லிக்கு போயிருக்கு. எஸ்பி வேலுமணி மறைமுகமாக பாஜகவுடன் தொடர்பில் இருக்கிறாரு. உள்துறை அமைச்சர் அமித்ஷா உட்பட, மோடி உட்பட பல மூத்த மத்திய அமைச்சர்களை எஸ்பி வேலுமணி சந்தித்து பேசுகின்றார். எதற்காக அவர் பேசுகிறாரு, என்ன நடக்குது டெல்லியில், அதிமுகவில் என்ன பிரச்சனை, எடப்பாடி பழனிசாமியை கட்டி விட்டுட்டு நம்ம அதிமுக கைப்பற்றணும்னு யார் நினைக்கிறாங்க, இங்கே என்ன ட்விஸ்ட்டு நடந்துட்டுருக்குது அப்படின்னு பல்வேறு கேள்விகள் அதிமுகவில் குழப்பமான கேள்விகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அதே போல் பார்த்திங்கன்னா, எடப்பாடியா எஸ்பி வேலுமணியா, இல்லை ஓ பன்னீர்செல்வமா எடப்பாடியா, சசிகலாவா எடப்பாடியா, இப்படி 3 முனை போட்டி போய் இப்போ 4 முனை போட்டியாக அதிமுகவில் கடும் போட்டி. தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் மேல் சிக்கல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. பாஜகவில் ஆதரவிலே நம்ம இருந்திருந்தால் இன்னைக்கு இந்த அளவுக்கு தோல்வி நம்ம தழுவிருக்க மாட்டோம் அப்படின்னு அதிமுக இருக்கக்கூடிய தொண்டர்களும் சரி, முன்னாள் மூத்த அமைச்சர்களும் கடும் கோபத்தில் எடப்பாடி மேலே இருக்கிறாங்க. நம்ம நாடாளுமன்ற தேர்தலில் இப்படி படுதோல்விக்கு காரணம் பாஜகவிலேருந்து வெளியே வந்தது மிகப்பெரிய நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு அதிமுக தொண்டர்கள் இப்போது ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலையும் நம்ம தனித்து போட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஜெயித்தாலும் ஆட்சி அமைக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வியும் தொடர்ந்து வருகிறது. சட்டமன்ற தேர்தலில் 2026 கடும் போட்டி இருக்கும். ஏன்னா இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கழகம் விஜய் மூலியமாக தொடங்கப்பட்ட கட்சி 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட போகிறாங்க. அவர்களுக்கு ஓட்டு எந்தெந்த கட்சியிலேருந்து பிரிந்து அந்த கட்சிக்கு போகுங்கிற மிகப்பெரிய ஒரு அச்சமும் பல கட்சிக்கும் இருக்கத்தான் செய்கிறது. அதிமுகவிலும் சரி, திமுகவிலும் சரி, நாம் தமிழர் கட்சியிலிருந்தும் சரி, விடுதலை சிறுத்தைகள் பல கட்சி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல கட்சிகள் இருக்கக்கூடிய தொண்டர்கள் விஜய் ரசிகர்களாக இருப்பார்கள். அவர்கள் தொடர்ந்து இதே நாம் அந்தந்த கட்சியில் இருப்பார்களா, இல்லை விஜய் கட்சி 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்ற பொழுது அவருடைய ரசிகர்கள் எல்லாம் அவருக்கு ஆதரவாக அவங்க கட்சிக்கு ஓட்டு போட்டுருவாங்களா அப்படிங்கிற பல கணிப்புகள் கொண்டு தான் இருக்கிறது, எதிர்பார்ப்புகளை கிளப்பி கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் இந்த சூழலில் எடப்பாடி பழனிசாமி இப்போ இருக்க அதிமுக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தொடர்ந்து போய்கிட்டே இருந்தால் இதை சரியான ஒரு பாயிண்ட்டை, சரியான நேரத்தை உற்று கவனித்து கொண்டிருக்கிறார் எஸ்பி வேலுமணி அப்படிங்கின்னு அதிமுக வட்டாரத்தில் சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது வருகிற நாட்களில் தான் நமக்கு தெரிய வரும். பொறுத்திருந்து பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமிக்கு இது சிக்கல் மேல் சிக்கல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இதை எப்படி சரி செய்ய போகிறார்? 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னா பாஜகவுடன் கூட்டணி வைப்பார்களா, வைத்துத்தான் ஆக வேண்டும் என்று அதிமுக இருக்கக்கூடிய தொண்டர்கள் விரும்புகிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. பொறுத்திருந்து பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி சசிகலாவையும் ஓ பன்னீர்செல்வத்தையும் இணைத்து கொண்டு சரிசமமாக சமரசம் பேசி அதிமுகவை வழிநடத்துவதற்கு சாமர்த்தியமாக செயல்படுவாரா இல்லையா என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.